இது வைரல் வீடியோ அசீம் சியோ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு. இந்த வழக்கை பத்தி நம்ம 1.5 வருஷமா பேசிட்டு வரோம். இப்போ இருக்க நிலவரப்படி புதுசா ஆரம்பிக்கப்பட இருக்கிற கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்ல இந்த வழக்கை தொடர்ந்து நடத்திக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த முறை அது விழுப்புரம் கோர்ட்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது 25ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில சிஜிஎம் கோர்ட் உருவாகுது. அதுல இருந்து இந்த வழக்கை 9ஆம் தேதி பிப்ரவரிக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இது ஏன் நடந்தது அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில கோர்ட்டே வரலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது வழக்கு விசாரணை விழுப்புரம் கோர்ட்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு ஒத்திவைப்பு இதை ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி நமக்கு சம்மன் அனுப்புவாங்க சிஜிஎம் கோர்ட்ல. 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிற அப்படின்றத விஷயத்த நான் ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு வாரமா வீடியோ போடாத காரணம் என்னோட உடல் நலக்குறைவு தான் காரணம். எனக்கு தொண்டை கட்டிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ பேச முடியாத ஒரு சூழ்நிலையில உட்காந்து வீடியோ முன்னாடி உங்ககிட்ட பேசுறது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். எனக்கும் சரி, கேட்கறவங்களுக்கும் சரின்றனால வீடியோ போடல. ஆனா இந்த ஒரு வாரத்துல நிறைய சம்பவங்கள் நடந்து போயிடுச்சு. அந்த சம்பவங்கள்ல உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமாங்கிறது தான் எனக்கு தெரியல. சரி, இப்போதைக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று 25ஆம் தேதி ஜனவரி 2024 அவங்க சொன்ன மாதிரி கோர்ட் சிஜிஎம் கோர்ட் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னு கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும். அந்த கேள்விக்கான விடை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான். யார் ஆரம்பிச்சு வச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீம் ஆஃப் ஜட்ஜஸ் 4 பேர் கொண்ட நீதிபதிகளோட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்களும், அதே மாதிரி எம்எல்ஏ ரிஷிவந்தியம் எம்எல்ஏ விஜய் கார்த்திகேயன் அவங்களும், அதுக்கப்புறமா சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் அவங்களும், இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து அதை சிஜிஎம் கோர்ட்டை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிது. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ சிஜிஎம் கோர்ட்டு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுல ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேரும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி. அது யாரு, அவங்க பேர் என்ன அப்படிங்கிற விவரம் இன்னும் எனக்கு கிடைக்கல. அதுக்கு கிடைச்ச உடனே அதிகாரப்பூர்வமா அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். இப்போதைக்கு சிஜிஎம் கோர்ட்டு நேற்று ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ படி பார்த்தீங்கன்னா, சிஜிஎம் கோர்ட்டு ஆரம்பிச்சு நீதிபதிகள் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அவங்க விழுப்புரம் கோர்ட்டில் சொன்னபடி. ஸோ அடுத்தது நமக்கு ஸ்டெப் என்னன்னா, 9ஆம் தேதி சம்பந்தப்பட்டவங்களுக்கு சம்மன் அனுப்பி கூப்பிட்டு அந்த வழக்கை மேற்கொண்டு தொடர்ந்து நடத்துவாங்க. சரி, இது இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு குடியரசு தினம். இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ண நாள் 1950 இந்த ரிபப்ளிக் ஆரம்பிக்கப்பட்டது. சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். அதாவது சுதந்திர தினம் நமக்கு காலனி ஆதிக்கத்திலிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். அதே மாதிரி குடியரசு தினம் இந்திய அரசியல் அமைப்பு அடாப்ட் பண்ணப்பட்ட நாள். அந்த இதுக்கு முதல் குடியரசு தலைவரா யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க இருந்தாங்க. இப்போ சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதுல கொடியேற்றதுல உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதை பத்தி நான் ஏரியால இருந்த ஒரு 100 பேர்கிட்ட விசாரிச்சேன். அதுல பெரும்பாலானவங்களுக்கு அது வித்தியாசம் தெரியல. கொடி ஏத்துறதுன்னா என்ன, கொடி அன்ஃபர்லிங்னா என்ன, ஹாயஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. ரெண்டுமே சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுவாங்க, இதுக்கும் கொடியேற்றுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, அதோட பர்பஸ் என்ன, அதோட நோக்கம் எதுக்காக, அதை என்ன மாதிரியான செய்யறாங்க, செயல்பாடு தான் முக்கியம் அதுல கொடியேற்றுறதுல. அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல, ஒரு சிலரை தவிர. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம அதை விளக்குறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது. அதாவது சுதந்திர தினம் அப்படிங்கிறது நமக்கு காலனி ஆதிக்கத்தில இருந்து நமக்கு புதிதாக ஒரு நாடு உருவாகுது அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த கொடியேற்று நிகழ்வு நடக்கும். அது எப்படின்னாக்கா, கீழே இருந்து மேல வரைக்கும் கொண்டு போவாங்க கொடியை.
அதான் மடித்து வைக்கப்பட்ட கொடிக்கு உள்ள ரோஜா மலர் இதழ்கள் இருக்கும். அந்த இதழ்கள் வச்சு மடிச்சு அதை வந்து சுருக்கு கயிறு மாதிரி ஒரு சுருக்கு போட்டு கீழே இருந்து மேலே ஏற்றுவாங்க. மேலே கொண்டு போய் உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கயிறை பிடிச்சி இழுத்து அதை வந்து பறக்க விடுவாங்க. அப்போ பறக்கும்போது ரோஜா பூக்கள்லாம் கொட்டும். அது ஏன் அது செய்யறாங்கன்னாக்கா, அவங்களோட கொடியை இறக்கிட்டு நம்மளோட கொடி மேலே ஏத்துறது முதல்ல ஃபர்ஸ்ட் இது இருந்தது. அதை வழக்கமா அதை இண்டிபெண்டன்ஸை கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால அதே பழக்கம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு, அதனால கீழே இருந்து மேலே ஏற்றுவாங்க. இதுக்கு பேரு பிளாக் ஹாயஸ்டிங்னு பேரு, கொடி ஏற்றுதல் அப்படிங்கிறது. ஸோ கொடி ஏற்றுதுன்னா அடிமை இதுல இருந்து விடுபட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளா இது காட்டப்படுது. ஸோ அதனால கீழே இருந்து அதை மேலே கொண்டு போய் பறக்க விடுவாங்க. இது இண்டிபெண்டன்ஸ் டேல, சுதந்திர தினத்தன்னைக்கு. குடியரசு தினத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதே மாதிரி மடித்து வைக்கப்பட்ட கொடி வந்து உச்சியில இருக்கும், கீழே இருந்து கொண்டு போக மாட்டாங்க, உச்சியில இருக்கும். அந்த உச்சியில இருக்க கொடிய அவிழ்த்து விடப்பட்டு அவுக்கப்பட்டு அன்பர்லிங், அது பேரு அன்பர்லிங், அதை பண்ணி பறக்க விடுவாரு. அதுக்கு அதிகாரம் பெற்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்துல கொடியேற்றத்துக்கு குடியரசுத் தலைவரும், சுதந்திர தினத்துல கொடியேற்றத்துக்கு நாட்டின் பிரதமரும் உரிமை பெற்றவர்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேர் தான் 2 நாள்ல கொடியேற்றுவாங்க. இந்த கொடியேற்றத்துக்கான நாள் வந்து 2 நாள் தான். அதான் அதிகாரப்பூர்வமா கொடியேற்ற வேண்டிய இடத்துல கொடியேற்றுறது. ஸோ இந்த அன்பர்லிங் அண்ட் ஹாயஸ்டிங் அப்படிங்கிற வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹாயஸ்டிங் ஏன் மேலே வச்சு அதை அவுத்து விடுறாங்க கொடிய அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து, ஏற்கனவே குடியரசு தினம் வந்து சுதந்திர தினத்துக்கு அப்புறமா 3 வருஷம் கழிச்சு தான் குடியரசு தினம் உருவாச்சு. ஸோ இந்த குடியரசு தினம் உருவாகிறதுக்கு முன்னாடியே சுதந்திர தினம் கிடைச்சனால இதை மேலே கொண்டு போய் வச்சு அந்த கட்டி வச்ச கொடியை அவுத்து விடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். ஸோ இதுதான் கொடி ஏற்றுறதுக்கு உள்ள முறை. சுதந்திர தினத்துல கட்டி வைக்கப்பட்ட கொடி கீழே இருந்து மேலே கொண்டு போய் அவிழ்த்து விடப்படும். அதே மாதிரி குடியரசு தினத்துல உச்சியில இருக்க கொடியை அவிழ்த்து விடுவாங்க. அவ்வளவுதான். அன்பர்லிங் அண்ட் ஹாயஸ்டிங். இண்டிபெண்டன்ஸ் டேல ஹாயஸ்டிங், குடியரசு தினத்துல அன்பர்லிங். இது வந்து நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அதனால இது வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஏதாவது ஸ்கூல்ல கொடியேற்றுவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிச்சு, அதெல்லாம் கொடியேற்றுறது அப்படிங்கிறது கிடையாது. இந்த கொடியேற்றத்துக்கு பின்னாடி உள்ள இந்த முக்கியமான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கறனால இந்த விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்துதல் சொல்றதை விட தெரியப்படுத்துதல்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வித்தியாசம் வந்து இதுக்கப்புறமும் அவங்களுக்கு எப்படிங்கிறது வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை விடுங்க. இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பதிலுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு தேதிக்கு நேற்று தேதியில அந்த சிஜேஎம் கோர்ட்டு கள்ளக்குறிச்சியில உருவாகி விட்டது அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுல யார் நீதிபதி அமர போறாங்க அப்படிங்கிற அமர்ந்துட்டாங்க. ஆனா யாருங்கிறது இன்னும் எனக்கு பேர் சரியா கிடைக்கல. அதனால கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கப்புறமா உள்ள நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்தாக்கள்ல தான் தெரிய வரும். இப்போதைக்கு அடுத்த வாய்தா வந்து 9ஆம் தேதி பிப்ரவரி வர இருக்குது. அன்னைக்கு தினம் சம்மன் வருதா இல்லையாங்கிறது, அதுக்கு முன்னாடியே சம்மன் வந்து 9ஆம் தேதி வர சொல்றாங்களா இல்ல 9ஆம் தேதிக்கு அப்புறமா தான் அந்த வழக்கை எடுத்து சம்மன் அனுப்புவாங்களா அப்படிங்கிறது வந்து அடுத்த வாய்தால தான் தெரியும். அதுக்கு முன்னாடி சம்மன் வந்துச்சுனாக்கா அதுல தெரியும். இதுக்கு இடையில இந்த இடைப்பட்ட ஒரு வாரத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் லீகல் சப்போர்ட் அப்படிங்கிற இதுல இருந்து எங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோஸை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்க்கு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. அந்தந்த வீடியோஸை வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் வந்ததா இல்ல கம்ப்ளைண்ட் வந்ததா என்ன தகவல் தெரியல, இந்த வீடியோஸை நீங்க பிளாக் பண்ணணும், அப்படி நீங்க பண்ணலைன்னா யூடியூப் சேனல் பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ இது வந்து ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கணும்
அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே விபி ராக்கர்ஸ்ல இருந்து உங்களின் ஒருத்தி அனுராதால இருந்து தென்காசிக்காரன் லாஸ்ட் நாலேஜ் வரைக்கும் நான் உட்பட சகோதரி செல்வி சேனல் உட்பட அனைத்து சேனல்களுக்கும் இது வந்திருக்கு இந்த மெயில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா, சிலருக்கு 3 வீடியோ, சிலருக்கு 6 வீடியோ, சிலருக்கு எல்லா வீடியோவும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் வந்திருக்கு. அதன்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கோம். இதுக்கு இடையில கார்த்திக் பிள்ளை ஒரு வீடியோல எல்லா சேனல் மேலேயும் அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருந்தாக்கா எங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ எங்கள் தரப்பு நியாயத்தை நாங்கள் சொல்லுவோம். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நடந்த பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போதைக்கு இவ்வளவுதான் தகவல். அடுத்த தகவல் கிடைக்கும் போது அடுத்த அப்டேட்ஸ்ல உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்கள்கிட்ட சொல்றேன். உங்க கமெண்ட்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்க கருத்துக்களை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.